உங்களுக்கு இத்தனாம் தேதி தான் வேலை கிடைக்கும், இந்த மாதம் தான் வேலை கிடைக்கும், இந்த வருஷம் தான் வேலை கிடைக்கும். சார் ஒரு நோய் வந்துருச்சு, எங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நோய் வந்துருச்சு, இது சரியாகுமா, மாட்டிக்குவோமா அப்படிங்கிறப்ப ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு பயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா நீங்கள் தைரியமாக இறங்க வேண்டியதானே, கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆட்டிடியூடோட. பயம் வருது இல்லைங்களா? தோத்துருமா ஜெயிக்க மாட்டோம். அப்போ என்னன்னா ஒரு ஜோசியருடைய உதவியை நாடுவது. அப்போ இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் வந்து ஜெயிப்பேனா தோப்பேனா, தோப்பேனாலும் எப்படி தோப்பேன், ஜெயிப்பேனா எப்படி ஜெயிப்பேன். அப்போ நான் வந்து நீங்கள் தோப்பீங்க அப்படின்னு சொல்லி விதி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் போவீங்க, போய் மாட்டிக்குவீங்க, அதில் கொஞ்சம் லாஸ் ஆகும், அது கடன் தான் வரணும்னு சொல்லுவேனே தவிர ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்ல மாட்டேன். சரிங்களா? இப்போ நான் வந்து என் பேர் குமார், இன்னொருத்தர் பேர் சுந்தர். சுந்தரும் குமாரும் என்ன செய்கிறோம்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட போகிறோம். சுந்தர் ஜெயிப்பாருன்னு விதி இருக்குது அவருக்கு. நான் நல்ல நேரத்தில் ஓட ஆரம்பிச்சேன்னா நான் எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் தானே ஜெயிக்க போகிறாரு. நான் நல்ல நேரத்தில் ஆரம்பித்தேன், நான் பூஜை போட்டு ஆரம்பித்தேன், நான் நல்ல வாஸ்து வீட்டுக்கு மாறிட்டு ஓடுனேன்னா நான் எப்படி ஜெயிப்பேன்? அவர் விதி, அவர் தப்பான வாஸ்துல இருந்து வந்தாலும் ஜெயிச்சிருவார் இல்லைங்களா?